23 கார்டை ஒரு 10 நாளுக்குள்ளே 10 டேஸ்க்குள்ளே ப்ராசஸ் பண்ணி இஷ்யூ பண்ணிடுவோம். இன்னும் என்னெல்லாம் கார்டு வந்துட்டு இருக்கோ அந்த கார்டெல்லாம் ப்ராசஸ் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது செக் பண்ணலாம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வெகு விரைவில் உடனடியாக அவங்களுக்கு கார்டை இஷ்யூ பண்ணுவோம். அதுதான் இப்போ சொன்னேன். இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் துவக்கி வச்சிருக்காரு. அவர் நலத்திட்டங்களாக என்றைக்கும் இதேமாதிரி ஃபாலோ பண்ணுவோம். ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு மேக்ஸிமம் 10 to 2 வீக்ஸ்க்குள்ளே எல்லா தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் முறையான இன்டிமேஷன் கொடுத்துட்டு அந்தந்த அலுவலகம் மூலமாக கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக உடனே கொடுத்துருவோம். இல்லை ஆல்ரெடி அதோட ஸ்கீம் இப்போது தாய்மானம் திட்டங்கள் மூலமாக 70 வயசுக்கு மேலே இருக்கிற பயனாளிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்கிற மாதிரி பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவரோட அறிவுரையும் கேட்டுட்டு வருங்காலங்களில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதே பார்த்துட வேண்டியதானே. எல்லா கணங்களும் தரமாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, ஒரு கடந்த 3 மாதமாக பல இடங்களுக்கு நம்ம ஆய்வுக்கு போயிட்டுருக்கோம். அது குடோன் சப்ளை ஏரியாவில் ஆய்வுக்கு போகிறோம். இங்கெல்லாம் நெல் பயிர் இருக்கோ நெல் பயிரை ப்ரொக்யூர் பண்ணும்போதும் கொள்முதல் பண்ணும்போதும் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணுற பிளேஸுக்கும் போகிறோம். அரவு மில்லுகளுக்கும் அரவு மில் சம்மந்தப்பட்ட ஓனர்ஸையும் பார்த்து மீட் பண்ணி பேசுகிறோம். அரவு மில் ஓனர்ஸுக்கும் அட்வைஸ் கொடுத்துருக்கோம், நல்ல பொருளாக தரமான அரிசியாக கொடுக்கணும்னு. அது அங்கேருந்து நேரம் நம்மளோட குடோனுக்கு போகும்போது தாலுகா குடோன் போகும்போது அங்கேயும் தரமான பொருட்கள் இருக்கா, அது நியாயமாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். அங்கேருந்து நம்ம கடைகளுக்கு வரும்போதும் கடைகளையும் ஆராய்ச்சி பண்ணுறோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். இன்னும் வருங்காலங்களில் இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லா இடங்களும் தொடரும். ஒரு 1 மந்த்துக்குள்ளே தரமான அரிசி எல்லாரும் பயன்படுற அரிசியாக கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதுக்கு அதான் இப்போ ஜென்ரலாக இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் உடனடியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பேக் ட்ராப் என்ட்ரிலாம் டிஎன்இஜிஏ மூலமாக வெரிஃபிகேஷனாக முடிஞ்சு அங்கங்கே மாவட்டத்தில் இருக்கிற எங்களோட களப்பணியாளர் மூலமாக இன்ஸ்பெக்ஷனும் வீடு வீடாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி துரிதமாக பண்ணிட்டு இருக்கு. வருங்காலங்களில் பெண்டிங் இல்லாமல் ஆசிலைஸ் பார்த்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு திட்டங்களாக தலைவர் அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. வருங்காலங்களில் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்கோமோ வாக்குறுதி எல்லாமே முதலமைச்சர் கவனத்தை கேட்டுட்டு படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நியாய விலை கடையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம் சார். வயசானவங்களுக்கு பல பேருக்கு விழுகலை, அதனால போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்போ சென்னையில நிறைய பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்றக்கூடிய அளவில் வேற ஏதாவது பண்ண முடியுமா சார்? அதுக்கு வருங்காலங்களில் இப்போ நிறைய பக்கம் இங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் ஐபால் மூலமாக கண்ணோட வெளிப்படம் மூலமாக பண்ணுவோம். அது இல்லாமல் வருங்காலங்களில் ஃபேஷியல் ரெகக்னேஷன் மூலம் பண்ணலான்னு ஒரு ஐடியா திட்டம் இருக்குது. முதலமைச்சரை கேட்டுட்டு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் செக் பண்ணிட்டு வருங்காலங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சோம்.